தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 2:4. உங்களை மனம் மாறச் செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் பரிவு, இரக்கம், அன்பு எவ்வளவு அதிகமாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கிறது என்பதை சற்று அமர்ந்து யோசித்து பார்த்தால் தெரியும். ஆண்டவரின் பரிவு நம்மை இத்தனை ஆண்டுகளாய் கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறது. ஆண்டவருடைய பரிவுதான் இன்றும் நம்மை உயிரோடு வாழ வைக்கிறது. ஆண்டவருடைய பரிவு மட்டும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செயல்களிலும் அவருடைய பரிவு அன்பை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எதற்காய் இப்படிப்பட்ட இந்த பரிவன்பினை நம்மீது அதிகப்படுத்தி இருக்கிறார்? அன்பார்ந்தவர்களே, நம் எல்லோரும் மனம் மாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவருடைய பரிவு அதிகமாக இருக்கின்ற பொழுது மனம் மாற்றம் குறைவாக இருக்கும் என்றால் எப்படிப்பட்ட நியதியான ஒன்றாக இது இருக்கக்கூடும்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மீது அளவுக்கு அதிகமாக பரிவு கொண்டிருக்கிறார் என்றால் ஒவ்வொரு முறையும் மனம் மாற்றம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சியடையக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வு தொடர்ந்து ஆண்டவர் நம்மீது காட்டுகின்ற அந்த பரிவுக்கு ஈடானதாக, தகுதியானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்வு உண்மையான வாழ்வாக இருக்கக்கூடும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வில் உம்முடைய பரிவு இரக்கம் அளவுக்கு அதிகமாயிருக்கிறது. அதை ஒவ்வொரு கணமும் நான் அனுபவித்து சுவைத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிவினை நான் ஒருபோதும் அவமதியாமல், உம்முடைய பரிவினை, நீர் என் மீது காட்டுகின்ற பரிவன்பை இன்னும் அதிகமாய் உணர்ந்து அனுபவித்து அதை நேசித்து நான் அதற்கு பிரதிபலனாக என்னுடைய வாழ்வில் மாற்றத்தை, என்னுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துவேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.